இது ஹானரபிள் மெசேஜ். திருக்குரானின் முதல் அத்தியாயமான அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் ஒட்டுமொத்த குரானின் சாராம்சமாக திகழ்கிறது. இதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு உரையாடல் வடிவில் கீழே காண்போம். அல் ஃபாத்திஹா இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஓர் ஒப்பந்தம். இந்த அத்தியாயத்தை 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். 1. இறைவனின் அறிமுகம். வசனம் 1 முதல் 3 வரை. எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் அந்த இறைவனின் பெயரால் தொடங்குகிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? அன்புமிக்கவன். அவன் எல்லையற்ற கருணை உள்ளவன். படைப்பாளன். இந்த அகிலம் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து வரும் எஜமான் அவன். தொடர் கருணையாளன். உலகிலுள்ள அனைவருக்கும் அருள் புரிவது மட்டுமின்றி மறுமையிலும் நம்பிக்கையாளர்களுக்கு பரிசளிப்பவன். 2. பொறுப்புணர்வு. வசனம் 4. தீர்ப்பு நாளின் அதிபதி. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடுவதில்லை. நாம் செய்த செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாளை முழுமையாக கட்டுப்படுத்துபவன் இறைவன் மட்டுமே. இது நமக்கு ஒரு தார்மீக பொறுப்புணர்வை கொடுக்கிறது. 3. நம்முடைய உறுதிமொழி. வசனம் 5. இறைவா, நாங்கள் உன்னை மட்டுமே வணங்குவோம். உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம். இது ஒரு மனிதனின் மிகப்பெரிய சுதந்திரம். அதாவது, ஒருவன் இறைவனுக்கு அடிமையாகிவிட்டால் அவன் உலகில் உள்ள வேறு எந்த சக்திக்கும் அடிபணிய தேவையில்லை. 4. மிகச்சிறந்த பிரார்த்தனை. வசனம் 6 முதல் 7 வரை. வாழ்வின் வெற்றிக்கு நாம் கேட்கும் மிக முக்கியமான கோரிக்கை இதுதான். நேரான வழி, நல்லோரின் வழி, ஏற்கனவே இறைவனின் அன்பை பெற்ற தீர்க்கதரிசிகள் மற்றும் நல்ல மனிதர்கள் சென்ற வழி. தவிர்க்க வேண்டிய வழி, உண்மையை அறிந்தும் அதை ஏற்காமல் இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் மற்றும் வழியறியாமல் தடுமாறி திரிபவர்களின் வழியை விட்டும் எங்களை காப்பாயாக. சுருக்கமாகச் சொன்னால், அல் ஃபாத்திஹா என்பது இறைவனை புகழ்ந்து அவனது வல்லமையை ஒப்புக்கொண்டு வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனது வழிகாட்டுதலை நேர்வழியை வேண்டுவதாகும். உங்களுக்கு தெரியுமா, இந்த 7 வசனங்களும் இறைவனுக்கும் அவனது அடியாருக்கும் இடையே ஒரு உரையாடல் போல அமைகிறது. நாம் ஒரு வசனத்தைச் சொல்லும்போது இறைவன் அதற்கு பதிலளிக்கிறான் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை.